வெல்கம்ஸ் டு ஷிப்ரி ஸ்ப்ரேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள பல பேர் தினமும் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்க ஒரு பாரத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு எனக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், உங்களோட மனசாட்சிக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. உங்களோட டிப்ரெஷனுக்கு, உங்களோட மன அழுத்தத்துக்கு உண்மையிலேயே காரணம் யாரு? இந்த கேள்விய நான் கேட்ட அடுத்த வினாடி உங்க மனசுக்குள்ள ஒரு முகம் வந்து போனதா இல்லைங்களா? உங்களை உயிரா நேசிச்சு அப்புறம் திடீர்னு விலகி போன ஒரு காதல் தான் இதுக்கு காரணமா? இல்லாட்டி நீங்க ரொம்ப நம்பி ஆனா கடைசியில உங்களை ஏமாத்தின ஒரு நண்பரா? உங்களை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லாத உங்க குடும்பத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நபரா? இல்லைனா உங்களோட வாழ்க்கைய தலைகீழா மாத்தின ஏதோ ஒரு சம்பவமா? யாருடைய முகம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவரை இல்லாட்டி அந்த சம்பவத்தை கொஞ்ச நேரம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற இந்த 10 நிமிஷம் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, உங்களோட வாழ்க்கைய, உங்களோட வலிய நீங்க பார்க்குற கோணத்தையும் முற்றிலுமா மாத்த போகுதுன்னு சொல்லலாம். நம்மள பல பேர் வெளியில பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா இருப்போம். நல்லா சிரிப்போம், வேலைக்கு போவோம், நண்பர்களோட அரட்டை அடிப்போம், மற்றவங்களுக்கு அறிவுரை கூட சொல்வோம். ஆனால் இரவு நேரத்தில் நம்மளோட ரூமோட லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது தான் அந்த உண்மையான வலி, நமக்குள்ள இருக்கிற வலி வெளியில வரும். கண்ணிலேருந்து கண்ணீர் தானா கொட்டும். நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? என்னோட வாழ்க்கையில மட்டும் ஏன் நிம்மதியே இல்லை? நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு நமக்குள்ளேயே 1000 முறை கேட்டு அழுதுருப்போம். ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிப்ரெஷன், அதாவது இந்த மன அழுத்தம் அப்படின்றது சாதாரண சோகம் கிடையாது. அது ஒரு உண்மையான மனநிலை. நம்மளோட உடம்புல காயம்பட்டா மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் மனசில் காயம்பட்டா அது யாருக்குமே தெரியாது. மனசை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோ, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஆனால் அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நரகம்னு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரையும் குத்தம் சொல்ல போகிறதில்ல, உங்களையும் நான் குத்தம் சொல்ல போகிறது கிடையாது, உங்களை காயப்படுத்தினவங்களையும் நான் குத்தம் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுனால உங்களோட வலி குறைய போகிறது இல்லை. ஆனால் அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம மாற்றிக்க முடியும். சில நாளுக்கு முன்னாடி ஒரு உளவியல் அறிஞர் எழுதின ஒரு வரியை நான் படித்தேன். அது என் மனசை ரொம்ப ஆழமாக பாதிச்சுது. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, உங்களோட டிப்ரெஷனுக்கு காரணம் மற்றவங்க இல்லை, மற்றவங்க மேலே நீங்கள் வச்ச அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் உங்கள் சந்தோஷத்தின் சாவியை அவங்க கையில் கொடுத்ததும் தான் காரணம் அப்படின்னு. இதை முதலாக படிக்கும்போது எனக்கு கோபம் வந்துச்சு. என்ன இது நியாயமே இல்லாமல் இருக்கு? என்னை ஏமாத்தினது அவங்க, என்னை அவமானப்படுத்தினது அவங்க, என்னை விட்டுட்டு போனது அவங்க, அப்புறம் எப்படி நான் காரணமாக முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கோபப்படாமல் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தப்போ தான் ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சிச்சு. நம்மளை காயப்படுத்தினவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க, நம்ம நம்பிக்கையும் உடைச்சாங்க. அது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கையோட மதிப்பை, நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட நிம்மதியை நாம் ஏன் இன்னும் அவங்க காலடியிலேயே போட்டு வச்சுருக்கோம்? நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? அவர் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவள் பேசலைன்னா என் வாழ்க்கையே பாழாயிடும், இந்த வேலை, இந்த உறவு போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு வாழவே தகுதி இல்லை. இப்படி நம்மளோட வாழ்க்கையோட மொத்த மதிப்பையும் ஒரே ஒரு மனுஷங்க கிட்டேயோ இல்லை ஒரே ஒரு சம்பவத்துக்கிட்டேயோ ஒப்படைச்சிட்டு அவங்க அதை உடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நாமளாம் முடிவு பண்ணிக்கிறோம். உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் கிடையாது நண்பர்களே, நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்கு. பல வருட ஏமாற்றங்கள், சின்ன வயசுலேருந்து நாம் சந்தித்த புறக்கணிப்புகள், ரெண்டாவது தனிமை, சுற்றிலும் 100 பேர் இருந்தாலும் நம்மளோட மனசை புரிஞ்சுக்க ஒருத்தர் கூட இல்லைன்ற உணர்வு, மூணாவதா அளவுக்கு மீறின எதிர்பார்ப்பு. நாம் மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் இந்த உலகமும் நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தவறாக நினச்சது.
இந்த 3ம் சேர்ந்து தான் நம்மளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய வைக்குது. நம்ம செடிக்கு தினமும் தண்ணி ஊத்துற மாதிரி தினமும் அந்த பழைய நினைவுகளுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி அதை பெரிய விஷ மரமாக வளர்த்து வச்சுருக்கோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதையை சொல்கிறேன். இது ஏதோ ஒரு கற்பனை கதை இல்லைங்க, நம்மள பல பேரோட நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. ஒரு ஊரில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். யார் உதவி கேட்டாலும் ஓடி போயிட்டு செய்வார். யார் மனசையும் காயப்படுத்த மாட்டார். அவர்கிட்ட இருந்த ஒரே கொள்கை, நாம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. அவர் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிச்சார். தன்னோட நண்பர்களையும் உயிரை விட மேலே நம்பினார். தன்னோட சந்தோஷம், லட்சியம், எதிர்காலம் எல்லாமே அவங்கள சுற்றி தான் இருந்துச்சு. அவங்க சிரிச்சா இவரும் சிரிப்பாரு, அவங்க சோகமானா இவரும் சோகமா இருப்பாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அந்த இளைஞரோட மனநிலையின் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவங்க கையில இருந்துச்சு. ஒரு நாள் அவரை ரொம்ப நம்பின அந்த நண்பனும் அவனோட காதலியும் சேர்ந்து அவனை ஏமாத்திட்டாங்க. எல்லார் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்தி, நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் அந்த இளைஞரோட உலகத்தையே தலைகீழாக மாற்றிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்தார், கதவை சாத்தினார், இருட்டு அறையில் உட்காந்துட்டு அழுதாரு. நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் உண்மையாக தானே இருந்தேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு அவர் கேட்குற கேள்விக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. நாட்கள் ஓடுச்சு, வாரங்கள் ஓடுச்சு, மாசங்கள் ஓடுச்சு. அந்த இளைஞர் சிரிக்கிறதையே நிறுத்திட்டாரு. அவருக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிக்காம போயிடுச்சு. பிடிச்ச பாட்டு எரைச்சலாக மாறிடுச்சு. யாராவது அவன்கிட்ட பேச வந்தா கூட கோவப்பட்டான். தினமும் நைட்டெல்லாம் தூங்காம அவங்க ஏன் எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை நினச்சி அழுதுகிட்டே இருந்தான். அவன் மெல்ல மெல்ல தீவிரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பித்தான். ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஆசிரியர் அவனை பார்க்க வந்தார். அப்போது அந்த இளைஞனோட நிலையை பார்த்துட்டு அவர் அமைதியாக ஒரு கண்ணாடி டம்ளரை கையில் எடுத்தார். அந்த டம்ளரில் பாதி அளவு தண்ணி இருந்துச்சு. அந்த ஆசிரியர் அந்த இளைஞன்கிட்ட கேட்டார், இந்த டம்ளரோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஒரு 100 கிராம் இருக்கும் ஐயா அப்படின்னு. ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதோட எடை முக்கியம் கிடையாது, இதை நான் எவ்வளோ நேரம் பிடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு. இதை நான் 1 நிமிஷம் பிடிச்சிருந்தா எனக்கு எந்த வலியும் இருக்காது. 1 மணி நேரம் பிடிச்சிருந்தா என்னோட கை வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் முழுசும் நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னோட கை மரத்து போயிட்டு செயல் இல்லாமல் போயிடும். டம்ளரோட எடை மாறவே கிடையாது. ஆனால் நான் எவ்வளோ நேரம் பிடிச்சு வச்சிருக்கேனோ அவ்வளோ தூரம் வலி அதிகமாகுது. அப்போது அந்த இளைஞரை பார்த்து மெதுவாக சொன்னாராம், உன்னை காயப்படுத்தினது அவங்க செஞ்ச ஏமாற்றம் மட்டுமே கிடையாது. அந்த ஏமாற்றத்தை, அந்த வலியை நீ பல மாசங்களா உன்னோட கையிலேயே பிடிச்சு வச்சிருக்க பாரு, அதுதான் இன்னைக்கு உன்னை செயலற்றவனா மாத்திருக்கு அப்படின்னு. அந்த ஆசிரியர் தொடர்ந்து சொன்னாராம், மக்களை நம்பு, ஆனா உன்னோட வாழ்க்கையோட சாவியை அவங்க கிட்ட கொடுக்காத. அவங்க உன் வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனா அவங்களே உன் முழு வாழ்க்கையா மாறிடக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அந்த ஆசிரியர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த இளைஞனோட மனசுல ஒரு பெரிய மின்னலையே உண்டாக்குச்சு. நண்பர்களே, இந்த கதையில அந்த இளைஞர் யார் தெரியுங்களா? ஒருவேளை அது நீங்களா இருக்கலாம், இல்லை நானா இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்க ஆயிரக்கணக்கான மனுஷங்கள்ல ஒருத்தராக கூட இருக்கலாம். நாம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? நாம் ஒரு மரத்தை மாதிரி வாழாம கொடிய மாதிரி வாழறோம். கொடி என்ன பண்ணும்? ஏதோ ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறும். அந்த மரம் சாஞ்சிட்டா கொடியும் கீழே விழுந்து போயிடும். ஆனால் மரம் அப்படி கிடையாது. புயல் அடித்தா அதன் கிளைகள் உடையும், இலைகள் உதிரும், பார்க்குறதுக்கு மொட்டையாக பரிதாபமாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தோட வேர்கள் பூமிக்குள்ளே ஆழமாக இருந்தால் அடுத்த மழை காலத்தில் அது மீண்டும் துளிர்க்கும். புதிய இலைகளோட முந்தையதை விடவும் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் புயல் அடிச்சிருக்கலாம், உங்களோட கிளைகள் உடைஞ்சு போயிருக்கலாம், இலைகளும் உதிர்ந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையோட வேறு எதில் இருக்குது தெரியுங்களா? உங்களோட வேறு மற்றவங்களோட அன்பிலும் கவனத்திலும் இருந்தால் அவங்க விலகும்போது நீங்கள் விழுந்துடுவீங்க.
அதே உங்க வேறு உங்களோட சுயமரியாதை, உங்களோட சுய நம்பிக்கை, உங்கள நீங்களே நேசிக்கிறதுல இருந்தா, இந்த உலகத்துல எந்த புயலாலும் உங்கள சாய்க்கவே முடியாது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை நடக்கும்போது எத்தன முறை கீழே விழுது? இத நான் என்னோட நெறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். 10 முறை, 100 முறை கூட விழும். ஆனா அந்த குழந்தை என்னைக்காவது, "ச்சே நம்மளால நடக்கவே முடியாது போல" அப்படின்னு முடிவெடுத்து உட்கார்ந்துடுதா என்ன? இல்லவே இல்ல. இந்த சுட்டி பிள்ளைங்கலாம் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு நிக்குங்க. முயற்சி பண்ணிட்டு, கடைசியில நடக்கவே ஆரம்பிச்சுரும். ஒரு நேரத்துல ஓடவே ஆரம்பிச்சுருங்க. அப்படி இருக்கும்போது, ஏதோ ஒரு மனுஷங்க உங்கள ஏமாத்திட்டாரு அப்படின்றதுக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிரா போயிடுச்சு அப்படின்றதுக்காக, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனா, நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகல. சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்? இந்த வலியில இருந்து, இந்த டிப்ரஷன்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இன்னைக்குல இருந்து உங்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு 5 முக்கியமான உண்மைகள நான் சொல்றேன். இத உங்களோட மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. முதலாவதா உங்களோட சந்தோஷத்தோட சாவிய மீட்டு எடுங்க. உங்கள சந்தோஷப்படுத்த யாராவது வரணும்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களோட சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஒரு டீ குடிக்கிறது, ஒரு பாட்டு கேட்கறது, இயற்கையை ரசிக்கிறது அப்படின்னு உங்களுக்கான நேரத்த செலவிடுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்ய ஆரம்பிங்க. 2வதா மனுஷங்கள அவங்க போக்குல விட்டுருங்க. எல்லாரும் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க வர்றது கிடையாது. சிலர் பாடம் கத்துக் கொடுக்க வராங்க, சிலர் நினைவுகளா மாற வராங்க, சிலர் நீங்க எவ்வளோ பலமானவர்னு உங்களுக்கே உணர்த்துறதுக்காக வராங்க. யாராவது உங்கள விட்டு விலகினா அவங்கள பிடிச்சு நிறுத்தாதீங்க. கதவு மூடப்பட்டாதான் புதிய வழிகள் திறக்கும். 3வதா பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. செல்ஃப் லவ். இன்னைக்கு இரவே கண்ணாடி முன்னாடி போயிட்டு நில்லுங்க. உங்களோட கண்ண நேரா பார்த்து சொல்லுங்க, "நான் இன்னும் தோத்து போகல. நான் இன்னும் போராடிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ வழிகள கடந்து வந்துட்டேன். என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு. இந்த உலகம் உங்கள நம்பலனாலும் பரவாயில்ல. நீங்க உங்கள நம்புறத ஒருபோதும் நிறுத்தாதீங்க. 4வதா உதவி கேட்கறது பலவீனம் கிடையாது. உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா வலிய உள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்காதீங்க. அழுறதும் தப்பு கிடையாது. அழுகன்றது உங்க மனசோட பாரத்தை குறைக்கிற ஒரு இயற்கையான வழி. உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் கிட்ட பேசுங்க. தேவைப்பட்டா ஒரு கவுன்சிலர், ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட போயிட்டு பாருங்க. மனநல மருத்துவரை பார்க்கறது பைத்தியக்காரத்தனம் கிடையாதுங்க. நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அது உங்களை நீங்களே காப்பாத்திக்கிற தைரியமான முதல் படி. 5வதா பார்த்தீங்கன்னா, உங்க கதையோட ஹீரோ நீங்க தான். உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படல. இன்னைக்கு இருட்டா இருக்கலாம். ஆனா, எந்த இரவுக்கு அப்புறமும் சூரியன் உதிக்காம இருந்ததில்ல. இன்னைக்கு நீங்க சிந்துற கண்ணீரு, நாளைக்கு நீங்க சிரிக்க போற சிரிப்புக்கு ஒரு விதையா மாறப்போகுது. இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கோங்க. மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்க, "இவ்வளோ நாளா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மற்றவங்களுக்காக உன்னை நான் ரொம்ப மறந்துட்டேன். ஆனா இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் உனக்கு துணையா இருப்பேன்" அப்படின்னு. உங்களை காயப்படுத்தின மனுஷங்க உங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன அத்தியாயம் தான். அவங்க உங்களோட முழு புத்தகம் கிடையாது. ஸோ உங்களை அழ வச்சவங்க உங்களோட கண்ணீருக்கு காரணமாக இருக்கலாம். ஆனா உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக உங்களையே நீங்க விட்டுறக்கூடாது. உங்களை நீங்க தொலைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை விட்டு விலகினாலும் ஒரே ஒரு நபர் உங்களை விட்டு விலகவே கூடாது. அந்த நபர் நீங்க மட்டும்தான். ஒரு நாள் வரும், நீங்க திரும்பி பார்த்து இன்னைக்கு நீங்க சிந்தின கண்ணீரை நினைச்சு சிரிப்பீங்க. அன்னைக்கு நீங்க கெத்தா சொல்வீங்க, என்னை உடைக்க வந்த வலிதான் என்ன இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனா மாத்தி இருக்கு. நண்பர்களே, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல சாதிச்ச மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு அவமானத்துக்கு அப்புறம், ஒரு இழப்புக்கு அப்புறம், சில துரோகங்களுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஒரு சக்சஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அந்த துரோகத்தையோ அந்த அவமானத்தையும் அவங்க சந்திக்கலன்னா நிச்சயமா அவங்க எப்பவும் போல ஒரு நார்மல் மனுஷனா தான் இருந்திருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ இதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தா, உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தந்திருந்தா அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? அப்படி இல்லன்னா, இப்போ நீங்க என்ன மாதிரியான வலிய அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க கமெண்ட் உங்கள போல கஷ்டப்படுற இன்னொரு மனுஷங்களுக்கு வாழ்றதுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையா மாறலாம். அப்புறம் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப உடைஞ்சு போய் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற உங்களோட நண்பருக்கோ, இல்ல உறவினருக்கோ இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த வீடியோவுல கூட இருக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கைய மாற்ற நெறைய உண்மைகளையும், ஊக்கமளிக்கிற விஷயங்களையும் சேர்ந்து பேச நம்மளோட ஷி பிரீஸ் பே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, இருட்டு எவ்ளோ அடர்த்தியா இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் அத ஜெயிச்சிடும். ஸோ உங்களோட வாழ்க்கையின் அந்த வெளிச்சம் நீங்க தான். மீண்டும் ஒரு வாழ்க்கையை மாற்ற அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க மேல நம்பிக்கையோட இருங்க. நன்றி, வணக்கம்.